ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லையா? என்னாச்சு? ஊருக்கு போல அவஸ்தைப்படுறீங்களா? நான் உடனே ஒரு வழி சொல்கிறேன். 7689க்கு கால் பண்ணுங்க. நான் இந்த எம்எஸ் டிரைவர் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் ஊருக்கு அமுச்சு விடுவேன். என்னடா பார்க்கவே பொம்மை பஸ் மாதிரி இல்லை, எப்படா எங்களை ஊருக்கு கூப்பிட்டு போவேன்னு கேட்குறீங்க. பார்க்க தான் அது ஸ்கின்னு, ஆனால் நிஜத்தில் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நண்பர்கள் ஆரம்பிச்சலாம். ஸோ வணக்கம் மக்கள், இது உங்கள் எம்எஸ்சி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட கபல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு தெரியும், நாங்கள் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி நான் மட்டும் பார்த்துறாதீர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் அனுப்பிச்சுடுவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நண்பர்களே அப்புறம் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ரோப்ளாக்ஸ் இந்த செமிஸ்டர் பஸ்ஸுக்கு உங்கள் அன்புடன் வர வைக்கிறேன். என்னடா இவ்வளோ நேரம் நீ ஆளை காண நீ கேட்கலாம். அதாவது நானும் உங்களை மாதிரி ஊருக்கு போனேன் நண்பர்களே. ஊருக்கு போய் என்ன ஆச்சு, என்னை சளி பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஆச்சு நண்பர்களே. சரி, ஊருக்கு போயிட்டு நம்ம வீடியோ பார்க்கவே இல்லையா அப்படின்னு நினச்சி வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் நான் பஸ்ஸில் போன அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஞாபகம் இருந்துச்சு. ரோப்ளாக்ஸில் ஒரு ஆர்ஆர் பஸ் இருக்குது, அது நீங்கள் விளாட்லன்னு சொல்லிச்சு, அதனால தான் விளாண்டேன். ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோ கட்சி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன், அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி என்னென்ன சம்பவம் கொள்ளாதெல்லாம் நடுவு போதுன்னு தெரியல. ஸோ வாங்க நண்பர்களே, வல்லன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, காலையிலே லைட்டை போட்டு கண்ணு கூசுறானுங்களே. மேடம் வர்றாங்க. வணக்கம் வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் கிட்ட வர முடியாது மேடம், சளி பூச்சிக்க கொஞ்சம் மேக்கிங் டிஸ்டன்ஸ் பண்ணணும், கொஞ்சம் கிளம்புங்க. ஓகே, இப்போ நீ தயாராக விட்ட உன் ஷிஃப்ட்டுக்கு வெளியே தான் பஸ் இருக்குது, போய் ஓட்டிக்கோ. என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க? இது எவ்வளோ பெரிய மரியாதை, எனக்கு கௌரமிக்க சொல்கிறீங்க. மற்ற சாலா என்னடா இது பொம்மை பஸ் ஓட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க, எனக்கு அவ்வளோதான் மரியாதை மேடம். என்ன நண்பர்களே இப்படி ஆயிடுச்சு? சரி வாங்க நண்பர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னடா குரல் கொஞ்சம் சரியில்லையேன்னு கொஞ்சம் சளி பிடிச்சிக்குது நண்பர்களே. அவ்வளோதான் ஆயிடுச்சு. என்னது இது? ஓ, அவங்கள பயமுறுத்தலாம், நம்மளே பயமுறுத்திக்கலாம். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, ஸ்டேரிங் வீல் கையில் பிடிச்சோன்னா அங்கேயும் ஆட்டாதீங்க, நானும் ஆட்ட மாட்டோம். அடுத்த தடவை என்னென்னா பட்டன் அழுத்தணும். அதாவது கதவை புட்டினமா தொடமையில் எனக்கு தெரியுது. டிக்கெட் எடுத்து அவன் கையில் தூக்கி வீசணும், நான் மூஞ்சியில் தூக்கி வீசினேன். என்னடா பண்ணேன் படாங்க. என்ன ஆடுது? வாட் இஸ் திஸ்? 62. ஓகே. ஏய் இல்லை, என்னடா இது? என்ன சளி பிடிச்சிருந்தாலும் அது இதுக்கும் ஜுரம் வந்துடுச்சா? ஓகே, இது என்னது? பிகம் மான்ஸ்டரா? எப்படி அரக்கன் ஆகும்? இல்லை, நான் அரக்கன்லாம் ஆக மாட்டேன் நண்பர்களே. ஓகே, ஃபாஸ்டஸ்டா? என்னடா பஸ்ஸு ஓட்டு வந்தேன்னா இல்லை டிராக்டர் ஓட்டு வந்தேன்? ஃபாஸ்டஸ்டில் நான் பஸ்ஸில் தாண்டா ஓட்டுவேன், என்னடா பண்ணுவேன் பட்டா? ஓகே, அதுக்குள்ளே அவனே திறந்துட்டானா? சூப்பர். எப்படி மூடுறது? ஓகே, அதுக்குள்ளே தான் போய் மூடணும் புள்ளுது. ஓகே வாங்க. ஓ அப்பா, அவ்வளோதான். ஸ்டேரிங் வீட்டு எடுத்துனோடனே இங்கின்னு சுத்தாதுன்னு சொன்னான், நான் சுத்தல மாட்டேன். ஓகே, லெஃப்ட் சைடு அழுத்தினா க்ளோஸ் ஆகுமா? ஓகே, அப்போனா பச்சை கலர் கிளிக்கு. இதுதான் நம்ம கலகு. என்னது இது? இது சத்தம் அமைதியாக இருக்குது. ஓ, ஃபோனே பொம்மை வருது, எதுக்குன்னு தெரியல. சரி வாங்க. அவன் சொன்ன மாதிரி ஸ்டேரிங் வீல்ல அப்படியே எங்கேயும் திருப்பாமல் ஸ்ட்ரைட்டாக ஓட்டுவோம். எப்படி தெரியுமா? உங்கள் வீடு தேடி நான் வந்து வேகமாக வருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கீர் எடுத்து ஸ்பீடாக வரேன். வாங்க அப்படி ஸ்பீட் எடுத்து கட்டா ஃப்ரூட் உங்கள் வீட்டுக்கு கட்டா ஃப்ரூட் எடுத்து வீட்டுக்கு தானே போகணும்னு பார்த்தா வண்டிக்குள்ளே போயிடுச்சா? என்னடா அண்ணனுக்கு மரியாதை போச்சு. நண்பர்களே, கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. பஸ்ஸு கொஞ்சம் தாமதமாக வந்து கொள்ளும். பஸ் இடிச்சிருச்சு. அம்மாடி, ஒரு வழியாக வந்துட்டேன் நண்பர்களே. மேடம், அதே மேடமு. வாட் இஸ் திஸ் பனானா பீல்? ஓகே மேடம், கிட்ட வர முடியாது, சளி பிடிச்சிக்க தெரிஞ்ச சொல்கிறது. என்ன மேடம், சொன்ன உடனே இப்படிலாம் ஆகுன்னு சொல்லவே இல்லையே. அப்போ வண்டியை எப்படி இடிச்சிட்டேன் நண்பர்களே, சொல்ல மாட்டிங்களா? சரி, ஐ டோன்ட் கேர். நண்பர்களே தப்பாக நினச்சிக்காது. என்னடா பஸ்ஸு போட்டு இடிச்சிட்டான்னு இவனே நம்மளை இன்னும் பண்ணிடுவாங்களோ, வந்துடாதீர்கள். வாங்கல், நான் என்ன ஆச்சுன்னா ஜுரம் அடிச்சுன்னால லேட்டர் டர்ன் இந்த டேர்ன் சொல்ல வர நண்பர்களே, பஸ்ஸு நான் சளி பிடிச்சிருந்தால
அப்படி லைட்டாக டேர்ன் பண்ணிட்டு அதனால் வண்டியில் சுருவிச்சு நண்பர்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்குன்னு வந்துடாதீர்கள். வாங்க நண்பர்கள், உங்களை பத்திரமாக நான் கூட்டி போகிறேன், சவால் விட்டுருக்கேன். ஒரு வழியாக கதவு நம்ம திறந்து விட்டோம். அவ்வளோதான்ப்பா. ஒரு என்னடா இது ஃபோன் அடியுது? எப்பா யார்ப்பா ஃபோன் அடியுது? எங்கடா ஃபோனு? இது என்ன இருக்கா? எப்பா இந்த பக்கம் நான் பேசுகிறேன், இந்த பக்கம் எவன் பேசுகிறான் சொல்லுங்கோ, யாரு? என்ன தம்பி பஸ்ஸில் ஏட்டப்பில் இருக்குது? இப்போ நான் தான் உனக்கு முதலாளி. இப்போ நான் சொல்கிறது விஷயத்தை மட்டும் கவனமாக செய்யணும், சரியா? ஏதே மொத்தலாட்டி பேசுகிறாங்களா? எப்பா மொத்தலாட்டினா யார்ப்பா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அதெல்லாம் கற்றுக்கவே இல்லையாப்பா. முதல்லன்னா தெரியும், மொத்தலாட்டினா யார்ப்பா அது? என்னது முதலையா? எப்பா முதலெல்லாம் யார் சொல்லப்பா? உன் பாஸ் பேசுகிறப்ப மேனேஜர். இப்போ எது ஒழுங்க புரியுதா? இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ ஒழுங்க செய்கிற, சரியாடி? செவிட்டில் எடு. இல்லை நான் புரியல. என்னையே நீங்கள் செவிட்டில் எடுப்பீங்க? மோவனை பக்கத்தில் இரும்பு ராட் எடுத்து அப்படி வாயில் செருவு அப்படின்னு பண்ணிடுவேன். என்னடா குரல் மாட்டி பேசினா யாருன்னு தெரியாதா? டேய் நீ முட்டு பாண்டி தானே, எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃபோன் நம்பர் மட்டும் மாற்றாம வச்சிருக்கியா? அதை மாற்றி தொலைட கிறுக்கு பயலே. அது ஃபோனே கொடுத்து தானே பால் பாண்டிக்கிட்டு இருந்து மாற்றினேன். ஃபோன் நம்பரை மாற்றவே இல்லையே. இதை சிம் கார்டு சேர்த்து வாங்கிக்கோடான்னு பால் பண்ணிக்கிட்டு சொன்னேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டான்னு சொன்னான் ஒருத்தன். சரி விட்டு போயில அது கண்டுக்கிட்டான்டா. எப்பா என்னப்பா அங்கே புலம்பல்? என்ன விஷயத்துக்கு ஃபோன் போட்டா? ஏண்டா நீ ஃபோன் போட்டானே எல்லாத்துலேயும் விளங்காது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தொழில் பண்ணும்போது மூஞ்சில் தானே ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கு நல்லதுன்னா ஏடா குட்டமாக போட்டுது. இப்போ என்னடா ஃபோனை போட்டு நான் நல்லா இருக்குன்னு செத்து போயிட்டேன்னு ஃபோன் போடல வந்தேன்னு கிறுக்கு போயில. எதுக்குலாம் ஃபோன் போட்டால் ஒழுங்கா விஷயத்தை சொல்லிட்டு செருப்பால் அடிச்சிருவோம். ஐயோ எம்எஸ்டி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது நீ என்னமோ நினச்சிட்டேன். நான் உனக்கு ஆறுதல் சொல்ல தான் ஃபோன் போட்டேன். அண்ணா குரல் மாற்றி பேசினமோ அது தப்பு தான். உனக்கு ஒரு சின்ன அறிகுறி மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா உன் உயிர் மேலே எனக்கு ஆசையே இருக்கிறதுனால. ஓ அப்படியா? ஒரே விஷயம் தம்பி, பஸ்ல எங்கேயாவது துப்பிடு போற, வெளியே துப்பிடு. ஏண்டா நான் கீழே துப்புனதுக்காகவே உனக்காக தானடா. ஏண்டா என் மேல உயிர் மேல ஆசை இருக்கு. ஏண்டா என் உயிர் பத்தி நீ கவலைப்பட மட்டும் என் மேல எப்படி கவலைப்படுவ? சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சொல்ற. பேசஞ்சர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா ஆக்கிடுவ பிள்ளை, ஒழுங்கா சொல்லிடு. நீ என்னமோ சொல்றது என்னமோ சரிதான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீ பஸ் எடுத்து ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல போய் நீ பஸ் நிறுத்துவ. ஆனா நிறுத்துறது நிறுத்தாம போறது உன்னோட விருப்பம். ஏன்னா அந்த இடம் சுடுகாடு மாதிரி இருக்கும். அங்க ஒருத்தன் நிப்பான் பஸ் ஸ்டாப்ல. அவன் மூஞ்சி பார்க்கவே வினோதமா இருக்கும். அவனை ஏத்தாறது உன்னோட விருப்பம். செத்தா சாவு, சாவாது செத்து, சரியா? இது உன்னோட விருப்பம். நான் சொல்லிடுறேன். ஏன்னா என் அனுபவத்தில் அவனை பார்த்துருக்கேன். சரி இது இப்படி நான் போனை வச்சுறேன். ஏன்னா ரொம்ப லென்ட்டா இருப்போது, சரியா? இதுவரை விடைபெறுகிறேன், சரியான மாப்பிள்ள? எப்போ அந்த டேபிள் நம்பர் 29 ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்க? லார்ஜ் பீஸாவை கொண்டு வாங்கடா, தொண்டை வறண்டு போகுது. லூசு பயலே, ஏண்டா மேனேஜர் கால் பண்ணுறேன்னு எடுத்து ஃபோனை போஸ்னா நம்ம முத்து குரல் மாற்றி பேசுகிறாராமா. அப்படி கிளிக்ஸானா நான் என்ன பேச சொன்ன என்ன ஒரு சுற்றி வலிச்சு பேசுகிறான். ஒரு ஸ்ட்ரைட் விஷயத்துக்கே வரமாட்டேன் நண்பர்களே. நீ தள்ளி பிடிச்சிருந்தால இவன் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு இன்னட்டுக்கு மைக்க போட்டு படுக்கையல்லாமான்னு தோணுது. அம்மா நல்லா தெளிவாக தாண்டா இருக்கேம்மா. இவன் பேசின பேச்சுக்கு எனக்கு ஒழுங்கா வண்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்டே பாதி போயிடுச்சுடாயம்மா. டே அண்ணா அவன் என்னமோ சொல்ல வந்தான். ஏதோ இருட்டில் எவ்வளோ வினோதமான ஜந்து ஒன்று இருக்குமா, அதாவது மனிதன் தான். ஆனால் பார்க்கும் போதே உனக்கு விஷயம், அதாவது நீ செத்தா என்ன போனா என்னன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கான் அவன். ஓகே முதல் கஸ்டமர். நிறுத்து. எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ண முடியுமா தயவு செஞ்சு? தொடர்ந்து யார் அந்த தயவு செஞ்சு சொல்லிக்கிறது? தலைவன் பீகான். எப்படி இருக்கீங்க? ஓ பீகான். தேங்க்ஸ். அவங்க பேர் என்ன? பேர் பீகான். எது டிக்கெட் வேணுமா? அது ஏன் சார் பீகான் கத்திரிகள்? சரினாங்க சார் டிக்கெட். கிச்சிக்கி போட்டு டிக்கெட் என்னங்க சார்? அண்ணா கையில் வச்சுக்கோங்க சார். போயிட்டாங்க சார். உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் எதுவும் தெரியாது சார். பீக்கானில் பேசுகிறீங்க, போய் படிச்சுட்டு வாங்க சார். திறமை பத்தல பொண்ணு உங்களுக்கு. ஓகே அடுத்து போலீஸ் இம்ப்ரெஸ் எப்படி இருக்கீங்க? இதுக்கு அவனாவது பரவாயில்ல, அவனாவது பேசுனேன், நீ பேசக்கூட முடியலையே. ஏன் உனக்கு வாய் இல்லையா? சரி எதுன்னு இல்லை, கொலராக இருக்கானுங்களே. ஓகே என்ன சார் டிக்கெட் தரேன் சார். என்னங்க வாய் இல்லைன்னு நினைக்கிறேன் உனக்கு, அதனால பேச தெரியல பொண்ணு. சரினாங்க சார் எடுத்துக்கோங்க டிக்கெட் வாங்கிக்கோங்க.
நான் மரியாதை கொடுக்காம போய் உட்காடுறாங்க. என்ன சார் இப்படி இருக்கீங்க, மாச்சிடுறீங்க, பார்த்து எனக்கு பயமாக இருந்துட்டு போச்சு. ம் அவ்வளோதான் நண்பர்களே, படனடியாக பஸ்ஸு ஓட்டுவோம். வாங்க வாங்க. அப்போ அடி பஸ்ஸு வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் வேகமாகவும் ஓட்டும். ஏன்னா அதே மாதிரி வண்டியில் சொருவக்கூடாதுல்ல. இந்த தடவை 2 கஸ்டமர் நம்மளை தேடி வந்திருக்காங்க. நண்பர்களே, இப்போதைக்கு யாரும் லைக் போடலன்னா மறக்காமல் என் பஸ்ஸுக்கு வந்து பாருங்கள். அப்போ நீங்கள் மறக்காமல் லைக் போடுவீங்களா இல்லையான்னு தெரியல. முதல்ல போடுறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா இல்லையா கூட தெரியாது. இல்லை எங்கேருந்து நான் போடுறதுக்கு நான் அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் என் நண்பர்களையும் பிளானு. எவனாவது லைக்கு போடல உங்கள் வீட்டை வாசல்லேன்னு நான் ஒன்று பேக்கப் பண்ணி என் பஸ்ஸில் எடுத்து ரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் மரண பயத்தை கேட்டேன். நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இதுவரை கொடுமை வேறு எந்த கொடுமை இல்லை நண்பர்களே. ஓகே, அடுத்தது தயவு செய்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது தானே இருக்கேன். ஓகே, ஓப்பன் தி டோர். ஓகே சார், சார் வராரு. சார் எப்படி இருக்கீங்க? கிவ் மீ டிக்கெட்டு. உடனே கூட்டணுமா? குடும்பம் என்னடா பண்ணுவேன் சார்? என்ன சார் உங்களுக்கு முன்னாடி நாயை தட்டி இங்கே ஒருத்த போகாமல் பேசட்டா? என்னையா காது கேட்டு செவிட்டா காதாடாடே? இவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா? என்னடா அப்போ முடிச்சு பார்த்துருக்கீங்க? என்னடா 2 பேரும் நீயே பாயிறீங்க? இவன் அடிச்சிடாம போல இருந்தீங்க. என்ன அப்போ சார் சார் என்னங்க சார்? என்னடா அது இப்படி மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு சார்? என்ன சார் அநியாயம் நடக்குது, பார்க்காம இருக்கீங்க? என்னடா நீங்கன்னு அங்கே பார்த்துருக்காடே, போய் உட்கார்றா சார். அங்கே பாருங்க சார், இப்போ கூட முன்னாடி சார் பயங்கரமாக மாற்றிட்டு இருக்கான். முதல்ல மூஞ்சி பார்த்து வண்டி ஓட்டுன்னு திட்டுறான் பார்த்தியா? தேவைதான் நீ நானே ஏட பொம்மை. பாடுறா பொம்மை சத்தங்குது. ரைட்டு. நீ நானே எனக்கு ஆளுதான் இருற பொம்மை. ஆளுலாம் கோளாரா வரானுங்க, வித்தியாசமெல்லாம் வரானு. எனக்கே முடியல. அதாவது இருமல் கொஞ்சம் ஸ்டைலாக இருமுனுக்காக தான் இப்படி இருந்த. நீ இரும்புமா டேய், கொஞ்சம் விட்டுறதா மறுபடியும் ஆக்சிடென்ட்டு. வேணவே வேணாம், ஃபர்ஸ்ட் எண்டிங்கே எனக்கு வேணவே வேணாண்ணா. அதுவும் பேட் எண்டிங். நான் ரோட்லேயே ஒழுங்கா ஓட்டுறேன்டா. நம்ம அவ்வளோதான், கொஞ்சம் கரெக்டாக ஓட்டணுன்றதுலே பேசஞ்சர் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, கதவு நிறுத்தணும். ஓகே, இங்கே தான் இறங்க போகிறது. ஓ பீக்கன் சார். சார் வாங்க போங்க சார். உங்களுக்காக தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன் சார். அவனுங்களாம் இருக்காங்க 2 பேர். ஒன்று போலீஸ்காரன், எதுக்கு இருக்கான்னு தெரியல. பக்கத்துலேயே ஒருத்தன் முறைச்சி என்னையே பார்த்து மறைக்கிட்டு இருக்கான். என்னடா அண்ணன் 2 பேரும் ஆன்லைனில் என்னையே முறைக்கிங்க அப்படி என்னடா பண்ண? நானே முதல்ல வண்டியை பார்த்து ஓட்டுன்னு அந்த போலீஸ்காரன் என்னை பார்த்து திட்டுறான். இதுக்கு தான் நீ லாக்கியாக இருக்கு. எது தண்டனை என்ன? இது இன்னும் நல்ல தேவைதான். இப்போ 6, 6, 5 வந்துட்டோம். இன்னும் நம்ம 6, 6, 9 வரணும்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, நம்ம ரோட்டை பார்த்தே ஓட்டுவோம். ஓகே வாங்க. கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும், அதே சமயத்தில் வேகமாகவும் ஓட்டணும். வேகமாகவும் கூட ஓட்டக்கூடாது, பட் பின்னாடியும் பார்க்கக்கூடாது. சும்மா தான் பார்த்தேன் அது என்ன பண்ணுறேன்னு. ஓகே, பஸ்ஸு ஓட்டிக்கிட்டே போவேன் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? வண்டியை பார்த்து ஓட்டுறா சனி நீ அப்படின்னு திட்டுறான். ஓட்ட மாட்டேன், என்ன பண்ணுவேன்? வண்டியை பார்த்து ஓட்டா அப்புறமா பேசடா அப்படின்னு போலீஸ்காரன் அந்த திருடனும் பயப்படுறாரு. இனிமேல் அவன் பேர் திருடன். என்னெல்லாம் பயந்துட்டானுங்க. என்னடா பஸ்ஸு பார்த்து ஓட்டுவான், பார்த்தா ஏன் மூஞ்சி பார்த்து ஓட்டுறேன்னா அழகா வருது. தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணுங்களா, இந்த மாதிரி தானே கேட்டு வரானுங்க. அதுக்கப்புறம் மிரட்டுறானுங்களாடா, என்னடா பண்ணுறது? மேடம் சிரிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? அக்கா என்னங்க உங்களுக்கு டிக்கெட்? கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு, பட்டு இப்போ பொசிஷனுக்கு கரெக்டாக இல்லை. என்னங்க மேடம் டிக்கெட் வாங்கிக்கோங்கள். போயிட்டு வாங்க, பத்திரமாக போயிட்டாங்க. அதுவும் அந்த 2 பேர் பக்கத்தில் மட்டும் உட்காந்துருங்கள் மேடம். அது கொஞ்சம் வித்தியாசமான ஜட்ஜு, அதனால உட்காந்துருங்கள். இவன் மட்டும் தானே எனக்கு ஆதரவு தான் இருக்கா மேடம். பார்த்து அவன் பின்னாடி உட்காந்துருங்க. ஏதாவது விஷயம் கேட்டுச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். அவனுங்களை வெளியே தள்ளி விட்டுரு வேண்டாம். ஓகே, அப்போ பஸ்ஸு அவன்டா ஓட்டவன் கிட்டே அதுவும் நான் தான் ஓட்டணும், கவலைப்படாதீங்க. ஓகே நண்பர்களே, வாங்க. ஓகே, கொஞ்சம் மூச்சு அடிப்புனால கொஞ்சம் எனக்கு இரும்பல்ல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முத்து சொன்ன மாதிரி அந்த இடம் வந்து விட்டது நண்பர்களே. ஏன்டா சுடுகாட்டு மாதிரி இது. இங்கே தான் இது ஒரு பொறுக்கி உட்காந்து இல்லை, பொறுக்கிலன்னு சொல்லலை, ஏதோ ஒரு வினோதமான ஜந்து இருக்குமே. இது நம்ம தான் டிசிஷன் இருக்குது. இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இல்லை, இது நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? பார்க்கவே அப்படி தான் இது. என்னடா அது 2 வழி இதுமா போகுது. நிற்கணும் இல்லாட்டி போகணுமா? இருங்க. வித்தியாசமாக எவனும் நிற்கிறானே. இருங்க, இறங்குமா? எக்ஸிட்.
ஓகே எக்ஸிட் கொடுத்தாச்சு. அப்போ எல்லோரும் இங்கேயே கிடங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்த்துருவோம். என்னடா அது சுடுகாடு மாதிரி இது, இங்கே பஸ் ஸ்டாப்பா? நம்ம முள்ளி முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி கரெக்டாக இது. முத்து சொன்னா இவன் பார்க்கும் போது நீ வித்தியாசமாக கண்டுபிடிச்சிப்பான்னு. சார் எப்படி இருக்கீங்க? என்ன சார் 2 மெழுகுவத்தி பற்றி என்ன சார் மூஞ்சில் குறண்டு வச்சுருக்காங்களே, பூனை ஏதோ இது பண்ணிச்சா? நான் மறந்து தட்டுமா? டேய் நான் பேய்டா, நீ பேயா இருந்தால் கூட என்ன கவலை இல்லை, நானே ஒரு பேய் தான். எப்படி உன்னே பயமுட்டேன்? என்னடா என்னை பார்த்து என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதாடா அப்படின்னு கேட்குறான் பாரு. அப்படிலாம் இல்லை சார். போயிடலாமா என்ன தோணுது சார்? நிற்கலாமா போயிடலாமா நீங்களும் சொல்லுங்கள். நிற்கணும், நான் நிற்க முடியாது, கிளம்புங்க. நீங்கள் சொன்ன நான் கேட்க மாட்டேன், கிளம்பு. இந்த சுடுகாட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பு, இது ஊரில் நீ தான் முதலாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே அண்ணா போலீஸ்கார் அனுப்பிச்சுட்டலாமா? இப்போ பஸ்ஸு சைஸுக்கு எனக்கு சரி பத்தல. ஓகே க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே க்ளோஸ் ஆயிடுச்சு, நான் நிற்கணும். ஓகே வாங்க நண்பர்களை கண்டினியூ பண்ணிடலாம். இந்த பொறுக்கி கூட்டிருந்தெல்லாம் நம்மளால் நிறுத்த முடியாது. வாங்க கண்டினியூ. நிறுத்துங்க, கொஞ்சம் பக்காயிடுச்சு. இப்போ சரியாச்சு. வாங்க அப்படியே ஓட்டிட்டு போவோம். மூக்கு சொல்லினாலே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. அம்மா ஓட்ட கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக போகணும். இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் தான் போகணும். நினைக்கிறேன் கரெக்டு கரெக்ட் ரூட்டு. அப்படி ஸ்ட்ரைட்டாக போவான் நண்பர்களே. கிண்ணத்துக்கு எப்படி சக்கெட்டு விட்டு எடுத்து போகுண்டா. எனக்கு இந்த மாதிரிலாம் ரோடு சுற்றி வச்சுலாம் போக முடியாது. ஸ்ட்ரைட்டாக மண்ணுக்கு அடியில் போய் நம்ம சொருவுனமாக இருக்கணும் நண்பர்களே. அதுக்கு நினச்சி நீங்கள் பயந்து ஓடிடாதுகள். எப்படி இருக்கீங்க? ரோட்டை பார்த்து ஓட்டுற சனி அப்படின்னு போலீஸ்கார் வந்து திட்டித்தான் இருக்காரு. ஓகே இந்த போலீஸ்கார் இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இறங்குங்க. போலீஸ் என்ன எப்போ பேசுகிற? இப்போ வாயில் நினச்சேன், இப்போ பேசுறதுக்கு வாய் இருக்கு. அப்போ சொல்ல வந்தானே அப்போ போ. கிளம்பு சார் முறைப்பதிலே பயந்துருவேன். என்னடா நீ போலியாடா? இன்னும் க்ளோஸ் வந்துச்சு நீங்கள். அப்போ இவன் வேறு ஸ்டாப்பு. ஓகே போலீஸ்கார் நல்ல வசதியான வீட்டில் தான் தங்கியிருப்பார் போல. இது நீ நின்று ஆறுதல் எதுடா இது ஒரே தடவை சொல்லி இது நீ கேட்கலாம். ஆறுதலுக்காக நண்பர்களே, சும்மா ஆறுதல் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இது. அப்படின்னா நான் கட்டா ஃப்ரூட் எடுத்து ஸ்ட்ரெயிட் எப்படி ரோட்டை பார்த்து ஓட்டுறா சனி அப்படின்னு திட்டாங்க. நல்ல வேலைடா சனி, கரெக்டாக சொல்லிட்டேன். இல்லாட்டி வீட்டை பார்க்க இடிச்சிருப்பேன், இல்லாட்டி அது ஒரு எண்டிங் மட்டும் முடிச்சுருவானுங்க. கிராஷ் அதாவது எம்எஸ் வண்டி கோளாராகிய வண்டியை போய் சொருவனான் வீட்டுக்கு அடியில். அப்படி தானே மறுபடியும் ஓட்டுறேன். எதுக்கிட்ட பார்த்துருக்க செவிட்டு போயில. உன்னை எங்கடா பார்த்தேன் நான்? அந்த பொண்ணு தான்டா பார்த்து அழகா இருக்காடாவ. பேண்ட் மாட்டிருக்கல இல்லை டவுசர் மாட்டிருக்கேன் இல்லாட்டா எட்டி பார்த்துருக்கு. அது கொஞ்சம் டெக்னிக்கல் கோலாக இருந்தாண்டா அப்படி. ஓகே எல்லாரும் இறங்குங்கப்பா. கட்சி ஸ்டாப் நினைக்கிறேன். ஓகே சார் போயிட்டாரு. போயிட்டு தொலையண்டா இவனை. மேடம் நீங்கள் போகிறீங்களா? மேடம் போகிறேன். மேடம் பார்த்து போங்க. எவனாவது ரோட்டில் கை வச்சா சொல்லுங்கள், பஸ்ஸு தூக்கி ஏற்றிடலாம். நண்பர்களே இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் தேடி வரேன். எவன் வேணாலும் லைவ் போடலன்னு உடனே இப்போவே லைக் போட்டுருங்க. பயந்து லைவ் போடலை. இந்த வீடு ஸ்ட்ரைட்டாக உங்கள் பஸ்ஸு உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டு கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் டெடி கூட சொல்லுது வீட்டை பார்த்து போடான்னு அப்படின்னு. அதையும் நான் என்ன திட்டல உங்களை சாரி. இப்போ நான் வேகமாக உங்கள் வீட்டுக்கு தான் நண்பர்கள் வரேன். எவனாவது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அதுவும் பண்ணிடுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உயிர் தொலைப்பீங்க. ஜோரம் அடிச்சு நல்லா இன்னைக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல நண்பர்களே. அதுதான் வண்டி ஸ்பீடு. உங்கள் வீட்டை பார்க்க ஓட்டி வருதுன்னா அவ்வளோ தூரம் தான் ஓட்டி வருவேன். எப்படி பையன் நண்பர்களே இப்போ வாங்க டக்கு அப்படி இங்கே ஒரு ஸ்டூட்டு போட்டு அப்படி ஒரு ஸ்டூட் அங்கே போய் சும்மா என்னடா அது 56 இவ்வளோ ரூட்டாக இருக்குது. சரி ஒன்று வருதா? அப்பாடா நல்ல வேலை எவனும் இல்லை, நல்லா தப்பிச்சிட்டேன். இல்லாட்டி பார்த்துன்னா பஸ்ஸு கழுவி திட்டிருப்பான். நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மறந்துடுங்கள். உங்கள் வீட்டை பார்க்க தான் போயிட்டு அதுக்கு அது பொறுமையாக வந்துடுங்க. ஓகே எந்த ஊருக்கு போகணுமா வாங்கல். செங்கல்பட்டு, தாம்பரம், திருச்சி, திருநெல்வேலி, ஆழ்வார் திருநெல்வேலி, நாசிரத்து, சிங்கப்பூர், தூத்துக்குடி, அந்துக்குடி எல்லா குடியும் நாங்கள் வரணும் நண்பர்களே. முதல்ல நாங்கள் பஸ்ஸு கொண்டு வரியால் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கொண்டு வந்துடுவேன், பத்திரமாக கொண்டு வந்துடுவேன். என்ன கொஞ்சம் சேதாரமாக வரும், ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, வேகமாக கொண்டு பஸ்ஸை ஓட்டி கொண்டு இருக்கிறேன். 55 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்?
என்னது எந்த பக்கம் போடணுமா? என்னடா அது 3 இது இது. ஆமாம் நண்பர்களே, இதில் வேறு ஏதோ புது அப்டேட் வேறு விட்டுருக்கானுங்களே. ஏற்கனவே நிறைய எண்டிங். என்னடா அது நேரா பஸ்ஸில் அதுக்குள்ளே எப்படிடா இவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டானு என்னன்னு தெரியாமலே. மேடம் அக்கா நீங்களும் பண்ணிட்டீங்களா என்ன? என்ன எலவடா அது பஸ்ஸா? இது குப்பை மாதிரி இது. ஓகே, ரைட் சைடு போகணுமா இல்லாட்டி லெஃப்ட் சைடு போகணுமா இல்லாட்டி கண்டினியூவாக முன்னாடியே போயிடலாமா? எங்கே போகலாம் நண்பர்களே, நீங்களே சொல்லுங்கள். ரைட்டு போகலாம், ரைட்டாக நடுக்குன்னு என் மனசு தோணுது. லெஃப்ட்டு போனால் அங்கே வினோதமாக என்னமோ நடுன்னு. ஸ்ட்ரைட்டாக போனால் கூட வினோதமாக நடுங்க. ஆக மொத்தம் எல்லாமே வினோதமானு சொல்லி தொலையாண்டா. அப்போ எதுக்கு ரைட்டு மட்டும் ரைட்டாக சொல்கிறேன்? ஏன்னா அது ரைட் இல்லை நண்பர்களே, அதான் ரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கண்டினியூவாக போயிடலாமா நண்பர்களே? ஏன்னா இதில் நிறைய எண்டிங் வேறு இருக்குது. எக்குன்னு ஒரு எண்டிங் பார்த்துட்டோம். அதான் வண்டி காரை கொண்டு ஏற்றிச்சு, அந்த வண்டி இங்கே பார்த்துட்டோம். அப்போனா நம்ம கண்டினியூவாக போயிடலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, என்ன தெரிஞ்சு இதுதான் புது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டினியூ நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை வளர்ந்துருப்பேன், பட் நான் மறந்துருப்பேன். ஆனால் அது வளர்ந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்க தெரியலை. ஸோ அதனால நான் பார்த்துப்போம். சினிஸ்டர் பஸ் அப்படின்னு என்ன பேருந்தில் அவனுக்கு தான் வச்சுருக்கானுங்க. அப்போ எதுக்கிட்ட சினிஸ்டர் பஸ்ஸு நீ சொல்லிக்கிற? அப்போ அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி வாங்கினா அது இப்போ அடிக்க முடியாது. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ முன்னோக்கி செல்லும் நண்பர்களே. என்ன முன்னோக்கி செல்லுனா கரெக்டாக என்னடா அது இல்லை இப்போ சாரி நண்பர்களே, முன்னோக்கி செல்லுன்னு தான் நினச்சேன். பஸ்ஸில் இன்னும் என்னென்ன கண்டிஷனில் போக போகுதுன்னு தெரியல நண்பர்களே. பார்ப்போம், உயிரோடு இருக்கால அது பணமாக போதான்னு தெரியல. வாங்க வாங்க முன்னாடி போவோம். பஸ் என்ன கண்டிஷனில் கிடைக்குது தெரியலையே. ஆமாம், இதுக்கு முன்னாடி டெனல் இங்கே இருந்துதா? ஓ, உன்னைக்கே தெரியலையே இது. அப்போ இது புதுசு தான். ரைட்டு டன்னலில் சொட்டு ஹெட்டு இன்டூ த டெனலா? ஓ, இன்னும் தலைப்பகு அதாவது ஹெட்டு அங்கே வரைக்கும் இன்னும் போஸ்ட் பண்ணுறானுக்காக தான். இன்னும் இதுக்கும் அடுத்த தெரியலன்னு கேட்கலாம். அதுவும் தெரியாது, நான் அதுவும் சொல்ல முடியாது. முதல்ல என்னைக்கு நான் ஏபிசிடி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரஷ்யன்லாம் கற்றுக்கணுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் என்ன, அதுவும் ஏபிசிடி இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த பிளேஸை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, விசித்திரமாக இருக்குது. இன்னும் போகலாமான்னு யோசிக்கிறான். வந்துட்டா போய் இன்னும் என்ன நடுக்கு போது பாடுறா சன்னி நீ கேட்குற. பஸ்ஸு மூடாமல் போனோம், பஸ்ஸு மூட்டு போனோம். இல்லாட்டி அவனும் உள்ளே போயிடுவான். ஏன்னா என் பஸ்ஸு பிடிச்சி ஓட்டிட்டு போயிடுவான். இல்லாட்டி நானே நடந்து தான் போக வேண்டியது இருக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் டென்னலுக்குள்ளே சோதித்து பார்ப்போம். என்னடா இது டென்னல்லே வைக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இது என்னது? இல்லை கார் உடஞ்சிருக்குது. இந்த லைட்டில் இங்கே நல்லா அடப்பா என்னடா நமக்கு முன்னாடி பஸ்ஸில் இங்கே இடிச்சு கிடையாது. என்ன புரியலையே, இங்கே என்னமோ நடந்துருக்கு நண்பர்களே. எனக்கு சத்தியமாக புரியலையே. அப்போ எதுக்கு இந்த டென்னலில் கட்டுனீங்க? டென்னலில் கட்டினவனே செத்து போயிட்டானா? ஹலோ, யாராவது உசுரீங்களா இல்லை பணமாக கட்டிடுறீங்களா? அந்த பணத்தை கூட காட்டுங்க, நான் பார்த்து ஓடிடுறேன். இவன் வேறு இன்னும் போன மாதிரி இருக்குன்னு. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம ஆச்சரியக்குழி இடத்துக்கு வந்து விட்டோம். ஓகே, இன்னும் இடிக்குது. சரி, இப்படி போவோம் வாங்க நண்பர்களே. ஓகே, ஆமாம், அங்கே ஏதோ ஒரு நபர் வந்து அடியில் கட்டுகிறாரு. இல்லை, இவன் பார்க்கணும் என்ன நபர் மாதிரியா இருக்குது. காஞ்சி பொண்ணை சோளக்கட்டு பொம்மை மாதிரி இது. என்னது ஓப்பன் பஸ்ஸா? அப்போ எதுக்கிட்ட அவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் நடந்து வந்தது? அப்போ தண்டை தானே? அடக்காரமா பாவீங்களா, இவ்வளோ தூரம் நடுக்கு விட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏற்று சொல்லி மறுபடியும் போச்சு. பார்த்தா கேன பையன் மாதிரியே தெரியுது. பஸ்ஸு தருப்போம் வாங்க. இன்வெஸ்டிகேஷன் எதையுமே ஐயோ ஐயோ என்னடா அது சொல்ல காட்டு எதுக்கிட்ட என் பஸ்ஸில் என்னடா பண்ணுற? மனிதனுக்கு தானே இடம், சொல்ல காட்டு இல்லைடா. எப்படா இங்கே என்னது எல்லாம் ஆளகணும்? என்னது கண்டுபிடிக்கணும் மனிதனை? டேய், இப்போ தாண்டா கதவு போட்டு எவனும் உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன். எப்படா எல்லோரும் உள்ளே உக்காந்துருக்கீங்க? ஓ, எனக்காக எல்லோரும் உக்காந்துருக்கீங்களாடா? ஐயோ, பஸ்ஸு ஓட்டலாமா வேணாமா? இப்போ ஓட்டலாமா? வேணாம், போங்கண்ணா கட்ட. ஓட்டலாமா வேணாமா? பயமாக இருக்கு நண்பர்களே. எந்திரி வேணாம் இப்போவே ஓடிடலாம். அடா பைத்தியக்காரன், இனிமேல் இந்த பஸ்ஸு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்ல. இல்லை எப்போல்லாம் எல்லோரும் எனக்கு தெரியாமல் உக்காந்தீங்க சொல்லிட்டு உக்கானுங்களே. ஏம்ல எப்படி இருக்கீங்க? ஐயோ, அடா பைத்தியக்காரன், இனிமேல் பஸ்ஸு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். வாங்க நண்பர்களே, பஸ்ஸு இருந்தாலும் சரி இல்லைன்னா சரி நடந்தே போவோம். நட கூட்டானுங்க மறுபடியும் ரெண்டாவது ரிப்பீட்டு. அட சைத்தான் கே பச்சி. போங்கடா நண்பர்களே, வாங்க இதே பஸ்ஸு கதி தான் நம்மளுக்கும். ஏடா சாம்பிராணி பற்றி எப்படா வச்சு ஆரம்பிச்சிட்டிங்க? டேய், எப்படா கொசு பற்றிலாம் பற்றி வச்சிட்டிங்க? எனக்கு சொல்லவே இல்லை. நான் சில்லுக்குன்னு சத்தங்க இது. அதாவது வாங்க போவோம். இங்கேயும் சொல்ல கிடப்போமே. அது செக் பண்ண என்ன இருட்டாச்சு? என்ன லைட் ஆஃப் ஆச்சு?
என்னடா நடக்குது? என்ன தெரிஞ்சு இங்கே வேகமாக முன்னாடி போகணுமா? இல்லை என்ன இப்போ தான் ஒன்று தோன்றதாடா சனி. என்னடா இதை கொசு பற்றியாக பற்றி வச்சுக்கானுங்க. ஆமாம் இது என்ன இதுக்கு பொம்மை ஏதோ பொம்மை கடையில் விற்கிற மாதிரி வச்சுக்கேன். என்னது இது? ஃபைன் த எக்ஸிட்டா? ஆமாம் என்னது இது? டு யூ வாக் திஸ் ஒன்ஸ் வித் ஐயா? நீ ஐயோ என்னத்தான் சொல்கிறானுங்க ஒன்றும் புரியலையே. நான் இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்கிறது. படிக்க கூட டைம் கிடைக்கலையே. என்னடா அது எக்ஸிட்டா? என்னடா எல்லாரும் ஒரு விதமாக இருக்கானுங்களே. ஐயோ எல்லாம் ரகரகமாக இங்கே அதாவது வித்தியாசமாக பொசிஷன்லாம் நீரானில என்ன இது மறுபடியும் சத்திங்க இது சிலுக்குன்னு சரி இந்த குப்பை நினைக்கிறேன். சரி இது ஒன்று எடுக்க வாங்க ஃபைண்ட் எக்ஸிட் இங்கே இல்லவே இல்லையே. ஆமாம் இங்கே ஃபைர் எக்ஸிட் இல்லவே இல்லையே. எங்கடா ஓடுறது? அது இப்போ தான் தெரியுதா தண்டம். இங்கே வாடா. என்ன ஸ்பைடர்னு சொல்லுமே எக்ஸிட்டு சீக்கிரம் உள்ள உக்காந்துரு. டாய் அடா மொக்கா அடா பைத்தியக்காரங்களே. என்னடா என்ன எப்படி அதான் நான் என்னென்ன நம்மல என்னடா இது காரு இது இண்டிகேட் பல்ப் எரியுது. ஆமாம் என்னது அது எக்ஸிட் வேகமாக போயிடுச்சு நினைக்கிறேன். நம்மளும் வேகமாக போகணும். என்னடா கார் இது இண்டிகேட் பல்ப் மாதிரிது. ஆமாம் எதுக்கு கார் இப்படி லைட் அடிக்குது? எதோ அலாரம் எது வெடிச்சிருப்போதா? அவ்வளோதான்டா வெடிக்க விட்டானுங்கடா. சாவ போகிறேன் இந்த சேனல்லே மொத்தமாக ஃபினிஷ். ஐயோ இப்போ தான் புரியுது. இதெல்லாம் வந்து எல்லோரும் செத்து கெடுக்கிறானுங்களா? ஐயோ அப்போ இதெல்லாம் செத்து போன ஆவீங்களா? என்ன எல்லாம் வர்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. பயமாக இருக்குது. என்னது எனக்கு இது தப்பாக தோணுதா? ஆமாம் கிளிப்பு வந்துட்டு பஸ்ஸு பார்க்க போ. என்னது ரன்னா? இன்னும் வரானுங்களா இல்லைன்னு சொல்லி ஒரே சரிங்க. ஆமாம் வரானுங்க அங்கே பாருங்க நண்பர்களே. வரானுங்க. ஐயோ ஓடி வரானுங்க. ஐயோ ஜெட்டாக ஓடி வரானுங்களே. ஓடு. அப்பா ஃபயர் ஆக்சிடென்டிங் நண்பர்களே. ஒரு வழியா நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி போயிட்ட. அம்மா அங்கே என்ன இடம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையா? புரியாது இருக்குது தானே நல்லது. எதுக்கிட்ட இனிமேல் வந்து பஸ் ஓட்டணுமோ இல்லையோ நண்பர்களே மன்னித்து கொள்ள வேண்டும். என்னடா இவன் பஸ்ஸு வீட்டுக்கு வரும்னு சொன்னீங்களே இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்கலாம். ஏன்னா பஸ்ஸு கண்டிஷன் சரியில்லை. அதனால பஸ்ஸு அங்கேயே நின்று விட்டுது. பஸ்ஸு நின்றுது சரியாக போயிடுச்சு. ஓகே நண்பர்களே இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்புறம் இது ஒரு உங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. என்னடா பஸ்ஸு வரும்னு சொன்னீங்க. நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க. அது எனக்கு புரியுது. முதல்ல பஸ்ஸு என்ன கண்டிஷன் இருக்குன்னு முதல்ல பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே பாய். இது ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.